சும்மா ஒரு ஹோட்டல் ரூம்ஸ்லலாம் எட்டி பார்ப்பாங்க. எல்லாருக்குள்ளேயும் ஒரு மனநிலை இருக்குது, இன்னொருத்தவங்களுடைய அந்தரங்க வாழ்க்கையை எட்டி பார்க்கணும் அப்படின்ற மனநிலை. பெண்களுக்கு வந்து எதெல்லாம் நமக்கு எதிராக பயன்படுத்துகிறாங்க, மொழி கூட நமக்கு எதிராக தான் பயன்படுத்தியிருக்காங்க. ஒரு பொண்ணை பற்றி நம்ம சொல்லும்போதோ ஒரு ஆணை பற்றி நம்ம சொல்லும்போதோ எப்படி சொல்கிறோம், பெண்ணை உடம்பாக பார்க்காதீங்க, அப்ஜெக்டிஃபிகேஷன் அப்படின்றது எதுலேயுமே சரி கிடையாது. இந்த சினிமாவாக இருந்தாலும் வாழ்க்கையாக இருந்தாலும். சத்யா மற்றும் மில்கி மிஸ்ட் வழங்கும் Black Sheep டிவியின் Gen Z மன்றம். டைட்டில் ஸ்பான்சர் சத்யாவின் குலு குலு ஏசி ஆஃபர் மற்றும் மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம் பவர்ட் பை மெட்ராஸ் சாரீஸ். நீங்கள் ஜென்சி மாதிரி இல்லையா, பூமர்ஸாக இருக்கீங்க. சாணிப்பால் குடிக்க வைப்பாங்க. பிறந்திருக்கிற குழந்தை அந்த வயல்வெளியில் ஒரு தூளியில் இருக்கும். பால் கொடுக்கறதுக்காக வந்தால் கூட அந்த பால் கொடுக்கறதுக்காக வந்துட்டு போன நேரம் எனக்கு வந்து வேஸ்ட் ஆகிடுச்சுன்னா அவளுக்கு சவுக்கடியும். இவங்க மட்டும்தான் வந்து பேசிகிட்டு இருக்காங்க, அவங்கள விட்டுட்டு நாங்கள் வரமாட்டோன்னு சொன்னவங்கள தான் 44 பேரை ஒரு குடிசைக்குள்ளே போட்டு லாக் பண்ணி கொளுத்துன்னு. மும்மொழி கொள்கை அப்படின்னு கொண்டு வந்துட்டுருக்காங்க இல்லையா. ஆனால் நாம் வந்து 2 மொழி தான், தாய்மொழி இருக்கணும், ஆங்கிலம். இதை பற்றி உங்களுடைய லாங்குவேஜ்ன்றது கம்யூனிகேஷனுக்காக நம்ம கற்றுக்கிற ஒரு விஷயமா மட்டும் இருந்தாலே அது ரொம்ப பெட்டர். திணிக்கிறது தப்பு. என்னை பொறுத்த வரைக்கும் கம்யூனிகேஷனுக்கு வேணும்னா நானே கற்றுக்க போகிறேன். ஸோ லாஸ்ட் கொஸ்டின் கேட்குறேன். யங்ஸ்டர்ஸ்க்கு நடுவில் வந்து நிறைய மது போதைகள் எல்லாம் நிறைய இருக்குது அப்படின்னு, நீங்கள் அதை எப்படி உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் பக்கத்தில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, அதுக்கு நீங்கள் உங்களுடைய ஆக்ஷன் என்னவா இருக்குது? என்னை சுற்றி நிறைய பேர் இந்த ட்ரக் அடிக்ஷன்லாம் இருக்காங்க, ஓகேவா, ஸ்மோக் பண்ணுறது, ட்ரிங்க் பண்ண பசங்க இருக்காங்க. என்னால் முடிஞ்ச என்னென்னா, நான் இது வரைக்கும் ஸ்மோக் பண்ணதில்லை, ட்ரிங்க் பண்ணதில்லை, எதுவுமே இல்லை. நான் கொஞ்சம் ஃபிட்னஸ் ஹெல்த் அந்த மாதிரி பார்த்துருக்காங்க. ஆனால் பசங்க சொல்கிறதுலாம் என்னென்னா, எனக்கு உங்களை பார்த்து நானும் ட்ரை பண்ணுறேன், ஆனால் அவங்கள பண்ண முடியல. ஆக்சுவலாக இத்தனை வருஷம் 25 இயர்ஸ் ஆகுது, நான் இது வரைக்கும் நான் எதுவுமே பண்ணதில்லை. நான் போயிட்டு இது பண்ணாதீங்கன்னா அதுன்னு சொல்ல முடியல. அது சொன்னாலுமே அவங்க கேட்க மாட்டாங்க சில பேர். ஸோ அதனால் என்னை பார்த்து சில பேர் கொஞ்சம் ஓகேவா பண்ணுறாங்க, அது கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. நைஸ். நீங்கள் ஜென்சி மாதிரி இல்லையா, பூமர்ஸாக இருக்கீங்க. That's all my questions. ஓகே மேம், நீங்கள் ஒரு 3 ஜென்ரேஷன் பார்த்துருப்பீங்க மேம், 80s 90s 2K. இப்போ எங்களையும் பார்த்துட்டீங்க. ஸோ 3 ஜென்ரேஷன் பார்த்துருப்பீங்க. நான் ஒரு 5 விஷயம் சொல்கிறேன், அது அப்போ எப்படி இருந்துச்சு, இது எப்படி இருக்குது அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள். லவ் அப்போ எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது? ஒரே மாதிரி தான் இருக்குது. எஜுகேஷன் வந்து இப்போ இன்னும் கொஞ்சம் எல்லாருக்குமானதாக ஆகிருக்கு. அது ஒரு ஜனநாயகப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். பாலிடிக்ஸ் வந்து எல்லாருக்குமானதாக ஆகிருக்கிறது வந்து நல்ல வரவேற்கத்தக்கது. இப்போது நடுவில் ஒரு ஜெனரேஷன் இருந்ததுன்னு நினைக்கிறேன், அதுக்கும் நமக்கும் தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஜெனரேஷன் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன சர்ஜ் வந்திருக்கு. இந்த சர்ஜ் வந்திருக்கிறதுக்கு காரணமே என்னென்னா, சோஷியல் மீடியா அப்படின்ற ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்சிங் ஒரு இது. அதில் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா, எல்லா யங்ஸ்டர்ஸும் வந்து அவங்களுடைய கருத்துக்களை சொல்கிறாங்க, பயம் இல்லாமல் சொல்கிறாங்க, பார்த்தீங்களா? அப்போ அது வந்து ஒரு தாட் ப்ராசஸ் எல்லாருக்குள்ளேயும் கொண்டு வருது. ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயங்களெல்லாம் சொல்கிறாங்க. இந்த பசங்க இதெல்லாம் யோசிக்கிறாங்களா அப்படின்னு வந்து எங்களுக்கு வியப்பாக இருக்குது. அப்போ அப்படியான ஒரு சோஷியல் மீடியாவினால இப்போ வந்து பாலிடிக்ஸு எல்லாருக்குமானதாக ஆகணும், அதை பற்றி பேசணும், அதை பற்றி ஒரு கருத்து இருக்கணும், அதை புரிஞ்சுக்கணும்னு வந்திருக்கிறது வந்து இட்ஸ் குட் நவ். இந்த சோஷியல் மீடியாவில் இப்போ ஏஐ ரொம்ப டெவலப் ஆகிட்டு வருதுல்ல மேம், அதனால் நிறைய தவறான இதுவும் நடக்குது ஏஐ மூலிமா. ஸோ அது எப்படி மேம் நீங்கள் பார்க்குறீங்க? எல்லா டெக்னாலஜியையும் வந்து முதல்ல வரும்போதே அதை எப்படி பயன்படுத்தணுன்றதுக்கு ஒரு we have to get updated. அது எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ் வந்து அப்டேட்டடாக இருக்கணும். இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, சும்மா ஒரு ஹோட்டல் ரூம்ஸ்லலாம் எட்டி பார்ப்பாங்க பெண்கள் குளிக்கிற போதெல்லாம் வந்து, இல்லைன்னா வந்து அவங்க ஓட்டை போட்டுட்டு பார்ப்பாங்க. அப்போது அந்த மனநிலை அப்போ இல்லைன்னு கிடையாது, எல்லாருக்குள்ளேயும் ஒரு மனநிலை இருக்குது, இன்னொருத்தவங்களுடைய அந்தரங்க வாழ்க்கையை எட்டி பார்க்கணும் அப்படின்ற மனநிலை அப்போவும் இருக்குது, இப்போவும் இருக்குது. அதைத்தான் நம்ம சரி பண்ணணும். அந்த மைண்ட் செட்டை தான் நம்ம வந்து திருத்தணும். தவிர அந்த மைண்ட் செட்டை திருத்திட்டோம் அப்படின்னாலே வந்து ஆல் திஸ் வில் பி யூஸ்ட் இன் எ டிஃப்ரெண்ட் வே. ஸோ அந்த மைண்ட் செட் மாற்றுறதுக்கு என்ன வேணும்? எல்லா இடத்துலையும் உரையாடல்கள் வேணும். முதல்ல குடும்பத்தில் ஆரம்பிக்கணும்,
பள்ளிகளில் இருக்கணும், காலேஜஸில் இருக்கணும், ஃப்ரெண்ட்ஸுக்கு நடுவில், டீ கடையில், இந்த மாதிரி இடங்கள்லாம் இருக்கணும். என்ன மாதிரி உரையாடல் இருக்கணும் அப்படின்றது. இப்போ இந்த மைண்ட் செட் பேசினதுனால எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது. ஸோ இப்போ ஃபெமினிசம் அப்படின்னு சொன்ன உடனே வந்து ஒன்று சூடோ ஃபெமினிஸ்ட் அப்படின்னு ஒரு டேர்ம் பண்ணிடுறாங்க, இதுனே தெரியாமலே பேச வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இல்லை நீ மிசாஜினிஸ்டிக் அகேன்ஸ்ட் தான், மற்றபடி ஃபெமினிசம்லாம் நீ பேசலை அப்படின்னு ஒரு பாயிண்ட் எடுக்கிறாங்கல்ல. ஸோ ஆக்சுவலாக ஃபெமினிசம்னா என்ன? அந்த கத்தி இட்லி மாதிரி கொஞ்சம் ஈஸியாக சொன்னீங்கன்னா நாங்களும் கொஞ்சம் புரிஞ்சுப்போம். இப்போது நம்ம பெண்களுக்கு வந்து எது எதெல்லாம் நமக்கு எதிராக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, மொழி கூட நமக்கு எதிராக தான் பயன்படுத்தியிருக்காங்க. ஒரு பொண்ணை பற்றி நம்ம சொல்லும்போதோ, ஒரு ஆணை பற்றி நம்ம சொல்லும்போதோ எப்படி சொல்கிறோம்? ஒரு பொண்ணுன்னா மென்மையானவள், பூ போல மென்மையானவள். ஆணுன்னா வீரம். பெண்களுக்கு வீரம் இல்லையா? ஆண்கள் மென்மையானவர்கள் இல்லையா? ஸோ மொழியிலேயே நம்மளை வந்து அப்படி பண்ணிட்டாங்க. அப்போ நம்ம வந்து அதை கேட்கணும். நான் சூரியன்பா, நான் நிலவில்லை அப்படின்னு சொல்கிறதுல இருக்குது. ஐ எம் அ ஸ்டார், நான் ஒளி கொடுப்பவள், நான் ஒளியை ரிஃப்ளெக்ட் பண்ணுறவ கிடையாது அப்படின்னு சொல்கிறதுல இருக்குது. அவ்வளோதான் ஃபெமினிசம். இதுதான். மேம், நான் ஒரு கேள்வி கேட்குறேன். விமன் அப்ஜெக்டிஃபை பண்ணுறாங்கல்ல படங்கள்ல, அது அப்போ எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது? அதிகமாக இருக்குது இப்போ இன்னும். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அதே தான் வந்து அப்போத்துலேருந்து இப்போத்துலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? பெண்ணை உடம்பாக பார்க்காதீங்க. அப்ஜெக்டிஃபிகேஷன் அப்படின்றது எதுலேயுமே சரி கிடையாது. அது சினிமாவாக இருந்தாலும் வாழ்க்கையாக இருந்தாலும் தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். சூப்பர் மேம். ஓகே மேம். அடுத்து நீங்கள் வந்து பன்முகம் கொண்டவங்க சினிமா இண்டஸ்ட்ரியில். ஸோ வந்து நீங்களே வந்து ரேட் பண்ணிக்க போகிறீங்க. நான் சொல்கிறேன், ஆன் a scale of 10 நீங்கள் உங்களுக்கு என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க? ரோஹிணி as dubbing artist 10 on 10. ரோஹிணி as lyricist 8. as filmmaker 10. as communist 100. as actor 10. அப்போ அந்த லிரிசிஸ்ட் மட்டும் ஏன் மேம் 8? அது என்னுடைய மொழி வளம் இன்னும் கொஞ்சம் நான் வளர்த்துக்கணும் அப்படின்றது தான் எனக்கே தெரியுது. உங்கள் பாட்டுக்கு நான் ஃபேன் மேம். தேங்க்ஸ் a lot. ஸோ இப்போ வந்து ஒரு கடைசி கொஸ்டின், ஃபைனல். நீங்கள் வந்து புக் சஜஷன் பண்ணணும். இப்போ நம்ம பேசின டாப்பிக்லலாம் இந்த புக்லாம் படிச்சிங்கன்னா உங்களுக்கே ஒரு கிரேட்டர் நாலேஜ் கிடைக்கும் அப்படின்னு ஒரு புக் சஜஷன் பண்ணோன்னா என்ன பண்ணுவீங்க? அதான் அந்த புக் சஜஷனுக்காக தான் திருப்பி அடித்த வரலாறு அப்படின்னு சா தமிழ் செல்வன் அவர்கள் எழுதியிருக்கிற, இப்போ சாகித்ய அகாடமி அவார்டு வந்தது இல்லையா, அவருக்கு அந்த புக்கு தான். இது வந்து 2 பாகம் இருக்கும். இதனுடைய பின்னணி என்னன்னா, நீங்கள் கேட்ட கேள்வி இருக்கு இல்லையா, விருமாண்டியில் என்னுடைய கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து நான் சொல்லுவேன், கீழ்வெண்மணியிலேருந்து நான் வந்தேன். அந்த கீழ்வெண்மணியினுடைய வரலாறு என்ன மாதிரியான வேலை அவங்களுக்கு இருந்ததுன்னா, ஒரு 12 மணி நேரம், காலையில் 5 மணிலேருந்து ராத்திரி 18 மணி நேரம், ராத்திரி 8 மணி வரைக்கும் வேலை பண்ணால் அவங்களுக்கு ஒரு அரை படி நெல், அப்போது வந்த அந்த நெல் தான் கொடுப்பாங்க. அந்த நெல்லை கொண்டு போய் அதை வறுத்து ஆற வச்சு இடித்து அதனுடைய கஞ்சி வச்சுக்கிட்டு தான் வந்து தன்னுடைய குடும்பத்துக்கு கொடுக்குற மாதிரியான ஒரு, அவங்களுக்கு அதுதான் சம்பளம். அதுலேயே குத்தகைக்கு எடுத்தவங்க சில பேர் இருப்பாங்க. குத்தகைக்கு எடுத்துகிட்டு நம்ம விவசாயம் பண்ணுற அந்த குத்தகைக்கு எடுத்தவங்க முதல்ல மற்ற பண்ணையார் நிலத்தில் வேலை பண்ணணும், அதுக்கப்புறம் தான் தன்னுடைய இதில் வேலை பண்ணிக்கணும். ஒருவேளை வரலன்னா அவங்களுடைய வீட்டுக்குள்ளே போகாமல் அவங்களுடைய வீட்டை எல்லாத்தையும் லாக் பண்ணிடுவாங்க, இல்லைன்னா கொளுத்திடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து சாணி பால் குடிக்க வைப்பாங்க. ஒரு குழந்தைக்கு தாய் வந்து பிறந்திருக்கிற குழந்தை அந்த வயல்வெளியில் ஒரு தூளியில் இருக்கும். பால் கொடுக்கறதுக்காக வந்தால் கூட அந்த பால் கொடுக்கறதுக்காக வந்துட்டு போன நேரம் எனக்கு வந்து வேஸ்ட் ஆகிடுச்சுன்னா அவளுக்கு சவுக்கடி விழும். இப்படி இருந்த காலத்தில் தான் வந்து சில கம்யூனிஸ்ட் தோழர்கள் எல்லாமே போய் இதெல்லாம் இப்படி நீங்கள் இருக்க வேண்டிய தேவையில்லைன்னு அவங்களுக்காக பேசி அவங்களுக்கான நிறைய போராட்டம். அதில் வந்து இவங்களையும் சிறையில் போட்டாங்க, இவங்களையும் அடித்தாங்க, இவங்களுடைய வீடு எல்லாத்தையுமே கொளுத்துனாங்க. பி ஸ்ரீனிவாசராவ் அப்படின்றவர் தான் இதை முன்னெடுத்தவர். அவங்க எல்லாருமே தங்களுக்காக இல்லாமல் மக்களுக்காக சங்கங்கள் அமைச்சு அதன் மூலமாக முதல்ல டைம் அவங்களுக்கு கம்மி பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து ஊதியம்
நீங்கள் இப்படி கிடையாது, பணமாக கொடுக்கணும் அப்படின்றத ஆரம்பித்தாங்க. அப்போ வந்து அவங்க அந்த மக்கள்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, கம்யூனிஸ்ட்டை விட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் ஊதியம் அதிகப்படுத்துகிறோம் அப்படின்னா, இவங்க என்ன பண்ணாங்க, அது வரைக்கும் எங்களுக்காக பேசுகிறதுக்கு யாருமே இல்லை, இவங்க மட்டும்தான் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, அவங்கள விட்டுட்டு நாங்கள் வரமாட்டோன்னு சொன்னவங்கள தான் 44 பேரை ஒரு குடிசைக்குள்ளே போட்டு லாக் பண்ணி கொளுத்துன சம்பவம் தான் கீழ்வெண்மணி சம்பவம். கீழ்த்தஞ்சையில் நடந்திருக்கிறது. அதுதான் வந்து இந்த புக்கு. இதில் வந்து 1922 லாஸ்ட்டாக அவங்க வெற்றி அடைகிற வரைக்கும் எழுதியிருக்காரு. 2 பாகம். இந்த புக்கை வந்து நீங்கள் எல்லாருமே படிக்க வேண்டிய ஒரு புத்தகம். ஏன்னா வந்து இது எல்லாம் தாண்டி வந்தவங்க தான் நம்ம மக்கள். பி. சாய்நாத் அவர்கள் எழுதின, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஜேர்னலிசம்குள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னா பி. சாய்நாத் இஸ் த ஹீரோ ஆஃப் த பெஸ்ட் ஜேர்னலிசம் இன் திஸ் கண்ட்ரி ரைட் நவ். அவர் வந்து த லாஸ்ட் ஹீரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதியிருக்காரு. சுதந்திர போராட்ட வீரர்களுடைய அவர் எழுத ஆரம்பித்த போது வந்து உயிரோடு இருந்தவங்க, ஆனால் அவங்களுடைய பேர் எதுலேயுமே இடம் பெற்றிருக்காது, ஆனால் அவங்களும் வந்து இருந்திருக்கிறவங்க, ஸோ சுதந்திரத்துக்காக போராடினவங்க அப்படின்னு. அதில் வந்து எத்தனையோ பெண்கள் இருக்காங்க. 400 ஆண்கள் அந்த போராட்டத்தில் இடம் பெற்றாங்கன்னா 150 பெண்கள் அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. ஸோ பெண்கள் வந்து எப்போவுமே பின்னாடி இருந்ததே கிடையாது, அவங்களும் எல்லாத்துலேயும் கலந்துக்கிட்டாங்க. நடுவில் தான் நம்மளை வேறு மாதிரி திங்க் பண்ண வச்சுட்டாங்க. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா மல்லம் சத்தியம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்யூனிஸ்ட் அவங்கள பற்றி எழுதியிருக்காரு. அந்த அம்மா வந்து சுதந்திர போராட்டத்துக்காக எப்படியம்மா நீங்கள் வந்து போராடினீங்க, என்னென்ன விஷயத்தில், உங்களுக்கு என்ன ஆயுதம்னா, ஆயுதம் எங்களுக்கு கிடைக்கும், நாங்கள் கையில் கிடைச்ச காரப்பொடி இது எல்லாம் தான் எங்களுடைய ஆயுதம். இப்போ பெண்களுடைய பங்கு என்ன அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கு இல்லையா? எங்கே பார்த்தாலும் ஆண்களுடைய பேரே இருக்கும் அப்படின்னு. அப்போ அவர் என்ன சொன்னாருன்னா, அந்த பெண்கள் வந்து உங்களுக்கெல்லாம் யாருங்க சோறு போட்டாங்க அப்போது அப்படின்னு அந்த பெண்கள் கேட்டாங்க அப்படின்னு. நீங்கள் எங்கெங்கேயோ தலைமறைவாக இருந்தீங்க, அப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் உயிரோடு இருந்தீங்களே, அதுக்கு வந்து பெரிய நெட்வொர்க் இருந்திருக்கு. ஒரு இடத்துல ஒரு தலைவர் தலைமறைவாக இருந்தாருன்னா அதை கண்டுபிடிச்சி பக்கத்தில் இருக்கிற ஏதோ ஒரு ஊருக்கு சொல்லிடுவாங்களாம். இவங்க சாப்பாடு சமைச்சு இவங்க கொண்டு போய் கொடுப்பாங்களாம் பெண்கள். அப்படி மறக்கப்பட்ட கதாநாயகர்கள், த லாஸ்ட் ஹீரோஸ் அப்படின்றத பற்றி தான் வந்து இந்த பி. சாய்நாத் புக். ஓகே மேம். ஸோ இப்போ வந்து ஃபைனல் இதுக்கு வந்தாச்சு. உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் வச்சுருக்கோம். ஸோ இப்போ அந்த கிஃப்ட் ப்ரெசென்டிங் மூமெண்ட் போயிடலாம். தேங்க்யூ. இது நிஜமாவே சர்ப்ரைஸ் தான், முதல்ல நான் பார்க்கல. தேங்க்யூ. ஹவு டு யூ ஃபீல் ஆன் திஸ்? ஸோ இதுதான் மேம் கொடுத்த கிஃப்ட். இதில் பார்த்துக்கோங்க. ஸோ சொல்லுங்கள் மேம், 3 வார்த்தைகள். அவரை நான் சந்திச்சிருக்கேன், பேசியிருக்கேன், ஒரே மேடையில் நாங்கள் உட்காந்துருக்கோம். அப்போ வந்து அவரால் அவ்வளோ பேச முடியாமல் இருக்கும். ஆனால் வந்து நான் அவர்கிட்ட நான் சொன்னேன், நான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. ஓகே மேம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இட்ஸ் a very very precious gift. நம்ம கடைசியாக நம்ம ஷோ எப்படி போச்சு, எப்படி எக்ஸ்பிளைன் ஒரே ஒரு விஷயம், நான் வந்து மே உழைப்பாளர் தினத்துக்காக எந்த ஒரு ப்ரோக்ராம் வர்றது, அதுவுமே உங்களுடைய இந்த ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் ஜென்சியினுடைய கலந்துரையாடலுக்கு என்ன தேர்ந்தெடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஒன்றா சேர்ந்து போகிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் மேக்கிங் மீ பார்ட் ஆஃப் திஸ் ஃபர்ஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஸோ எஸ், இன்னைக்கு மே தினத்தில் ஜென்சி மன்றத்தில் ரோஹிணி மேமோட இருந்த எபிசோட் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் போச்சு, நிறைய இன்சைட்ஃபுல்லாகவும் போச்சு. ஸோ இதே மாதிரி இன்னொரு எபிசோடில் உங்களை வந்து சந்திக்க வரை அன்டில் தென் இட்ஸ் சைனிங் ஆஃப் மீ ஜென்சி கிட். இது மில்கி மிஸ்ட் வழங்கும் பிளாக் ஷீப்ஸ் ஜென்சி மன்றம்.